தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Xiaomi இந்தியால ஒரு 6-7 ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல மிக முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னா Mi Band 5. ஸோ இந்த Mi Band 5 உண்மையிலேயே எப்படி இருக்கு, 2500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு சில முக்கியமான அப்கிரேட்ஸும் இதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுடைய அன்பாக்சிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் முக்கியமா அவங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்ற எல்லா விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோல சொல்ல போறேன். பிளஸ் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்கு, சின்னதா அட்டாச் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான Mi பாக்ஸ் அதே மாதிரி தான் வந்திருக்கு. Mi Smart Band 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. AMOLED கலர் டச் ஸ்கிரீன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் இதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மெயினாக பண்ணியிருக்காங்களோ அது கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டர், வாட்டர் ப்ரூஃப் அப் டு 50 மீட்டர் அண்ட் மேக்னெட்டிக் சார்ஜிங். ஸோ இந்த Mi Bandலேயே ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் தான். பிகாஸ் நம்ம அந்த கேபிள்லாம் தொலைச்சிட்டு அலையோ நனைஞ்சிருப்பாங்க நிறைய பேர். பட் இதில் அந்த ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் பெட்டர் வேவாக இருக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் அதுவும் என்னன்றதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உள்ள நமக்கு ஒரு சில பொருட்கள் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா Mi Band கொடுத்திருக்காங்க. அந்த Mi Bandலயே நமக்கு அந்த பேண்டும் வந்திருக்கு. அண்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ராக்கரும் வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸ் இருக்கு. அண்ட் சார்ஜிங் அந்த மேக்னெட்டிக் சார்ஜர் சொன்னேன் இல்லையா, அதுவும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமே இந்த Mi Band 5ல எனக்கு பிடிச்ச விஷயம் அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த சார்ஜிங் தாங்க. பிகாஸ் மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்திருக்கிறதுனால நீங்க இப்படி பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த கேபிளை நான் பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான். அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பக்கத்தில் ஒட்டிக்குது. ஜஸ்ட் நம்ம இப்படி எடுத்துகிட்டு போனாலே போதும், எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அண்ட் இந்த கேபிள் வந்து நம்ம கேரி பண்ணுறது ஈஸிங்க. ஜஸ்ட் அந்த சின்ன டாங்கிள் மட்டும் கொடுத்து இதை கலட்டி எல்லாம் எடுத்து அதில் போட்டு ஃபிட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணுறதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் இப்போ ஒரு நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த யூசேஜில் கூட பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும் போதோ இந்த வீடியோ எடுக்கும் போதோ எனக்கு இது வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்பிளேங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 1.1 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 450 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கு. எஸ், அவுட்டோர்லையா இருக்கட்டும் இன்டோர்லையா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு பிரைட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விதமான கலரான தீம் கொடுத்துருக்காங்க, வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு நீங்க பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டாப் நாச்சான ஒரு பிரைட்னஸ் இருக்கிறதுனால நீங்க ஃபுல்லாக வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்களுடைய டிஸ்பிளே வந்து நீங்க அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் லேயரும் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நான் வச்சா லைட்டாக அப்படி மேலே வந்து அதெல்லாம் படுது. வீடியோ எடுக்கும் போதே நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அந்த கோட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்மட்ஜஸை நீங்கள் ஜஸ்ட் க்ளீன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிடுது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும். பட் கார்னிங் ஓவர்ல கிளாஸ் இருக்கா என்னன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனாலும் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் பஸ்ஸில் போகும்போது வண்டியிலலாம் அப்படி வச்சு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் விழும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்த Mi Bandல அந்த ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு லெதர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மலா அதே ரப்பரைஸ்டு யூசேஜ் தான். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த Mi Bandுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நிறைய விதமான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய வெரைட்டி இருக்கு. கொஞ்சம் ஸ்லீக்கான கலர்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு எந்த மாதிரியோ அந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். 50 மீட்டருக்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. பட் அது மட்டும் கிடையாதுங்க. இந்த பர்டிகுலர் பேண்ட்ல நமக்கு 11 விதமான வித்தியாசமான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நம்ம அவுட்டோருக்கு போவோம், எக்ஸசைஸ் அது இதுலாம் இருக்கும். பட் இப்போ வீட்டில இருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக செய்கிறோம்ல, யோகால இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில இருந்து செய்யறதுனால கண்டினியூஸா ட்ராக் பண்றதுக்கு 11 விதமான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுல உங்களுக்கு தேவையான மோட்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ட்ராக்கிங்கை வந்து கரெக்டா ஆன் டைம்ல என்னென்ன நடக்குதுன்றதை எக்ஸாக்டா ட்ராக் பண்ணிக்க முடியும். குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் உமன்ஸ் ஹெல்த் ட்ராக்கிங். எஸ், இந்த டைம்ல உமன்ஸ்க்காக ஒரு சில விஷயங்களை அவங்க செய்யறதுக்காக ஒரு சில ட்ராக்கிங் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மென்சுரல் சைக்கிள்ஸ் அண்ட் ஓவலேஷன் பேசஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு மற்றும் ரிமைண்டர் கொடுக்கிறதுக்கு இந்த Mi Bandை வச்சு அவங்க பர்சனலா யூஸ் பண்ணும்போது ட்ராக் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கண்டிஷன்ஸை பொறுத்து அவங்க என்னென்ன யூஸ் பண்றாங்களோ அதை அழகா வந்து அவங்க வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். பர்சனலாக பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான அப்டேட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங். 24 மணி நேரமும் ஸ்லீப் ட்ராக் வந்து பண்ண முடியும். எஸ், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் தூங்கினா மட்டும் தான் கால்குலேட் பண்ணும், டே டைமில் தூங்குறதெல்லாம் கால்குலேட் பண்ணாது. பட் இந்த வாட்டி 24 ஹவர்ஸில் நீங்கள் எப்போ தூங்கினாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம், எதிர்பார்த்த ஒரு விஷயம். இது முதல்ல. ரெண்டாவது விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குன்றது தெரியும். அது இப்போ ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன ஹார்ட் ரேட்டிங் இருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ வயசானவங்கல இருந்து எல்லாரும் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு அதை கரெக்டாக ட்ராக் பண்றதுக்கு இந்த 24 ஹவர்ஸ் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்கிறது ஒரு பக்காவான ஒரு விஷயமா இருக்கும்.
எந்த ஃபிட்னஸ் பேண்டா இருந்தாலும் அதோடைய பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு தான் நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா. இதுல 125 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான், பட் இதோடைய பேட்டரி லைஃப் அப்படின்றது 14 டேஸ்க்கு வந்து இதோடைய பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா மீ பேண்ட்லயுமே அவங்க சொன்னதை விட அதிகமாக தான் எனக்கு வந்திருக்கு. பிகாஸ் நான் எப்பவுமே ப்ளூடூத்ல கனெக்டிவிட்டியில வந்து அதிகமாக இருக்க மாட்டேன். பட் ஜென்ரலா அவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் நீங்க கனெக்டிவிட்டியில இருந்தா கூட உங்களுக்கு 14 டேஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு 14 டேஸ் அப்படின்ற பட்சத்தில், அதுவும் அந்த மாதிரி சார்ஜர் இருக்கும் பட்சத்தில் எனக்கு அது ஓகே அப்படின்னு தான் நான் சொல்வேன். இதுல 1.1 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. பட் அந்த AMOLED டிஸ்பிளே நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த மீ பேண்ட்க்கு எக்கச்சக்கமான ஃபேஸஸ் இருக்குங்க. நீங்க மீ ஃபிட் ஆப்ல போய் கூட நிறைய விதமான ஃபேஸஸ் இருக்கு. நீங்க அந்த ஃபேஸஸ் வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இது இல்லாம அந்த வாட்ச் ஃபேஸஸ்க்காகவே ஒரு சில ஆப்ஸும் இருக்கு. அதெல்லாம் போனீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்ற வாட்ச் ஃபேஸை நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ற மாதிரியான ஆப்ஸ் கூட இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். இது ஸ்டாட்டிக்கான வால்பேப்பர் மட்டும் இல்லாம உங்களுக்கு அனிமேட் பண்ணக்கூடிய ஒரு சில கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கூட வந்து வாட்ச் ஃபேஸஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதையும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் பார்க்கிறதுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஒரு என்ன சொல்ற ரெஃப்ரெஷ்டு ஃபீல் வந்து கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஸ்பெஷலி இந்த வாட்ச் ஃபேஸஸை நீங்க மாத்தி ஒவ்வொரு டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வைக்கும் போது. இந்த லாக்டவுன்ல நிறைய பேர் வீட்ல இருந்து அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதுக்காகவே இதுல பிரீத்திங்காகவே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாட் வந்து சின்னதுல இருந்து பெருசாகும் போது நம்ம பிரீத் பண்ணி பிரீத் அவுட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டைமிங்க்கு அப்பப்போ உங்களுக்கு வேணும்ன்ற பட்சத்தில் சின்னதாக பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதும் நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கலாம். பிளஸ் ஓவராலா நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸா உங்களுடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து உங்களுடைய பாய் ஸ்கோர் எந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களுடைய ஹெல்த் வந்து நீங்க மேனேஜ் பண்றீங்கன்றது போல அதுவே ஒரு ஏஐ இன்டகிரேஷன் பண்ணி அது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு இருக்கும் தெரியல. வெறும் அன்பாக்சிங் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். மேபி இன்னும் கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 20 நாள் 15 நாளாச்சும் மினிமம் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கிறத நாங்கள் ரிவ்யூ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்றதை உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஹார்ட் ரேட் சென்சர் 24 ஹவர்ஸ் கண்டினியூஸாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வேணும் இல்லையா. அதற்காக இதில் பிபிஜி பயோ சென்சர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அக்யூரசி ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி வந்து கொடுக்கும். கூடவே 6 ஆக்சிஸ் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஆக்சிஸ் ஆக்சலரேஷன் அண்ட் 3 ஆக்சிஸ் ஜைரோஸ்கோப் சென்சர் இருக்கிறதுனால ஓவராலாக இந்த பர்டிகுலர் பேண்டில் அக்யூரசி எல்லா விதத்திலுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அக்யூரசி அப்படின்ற விதத்தில் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ஃபிட்னஸ் ட்ராக்கர் எப்பவுமே அக்யூரசியான அந்த ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ராக்கிங் வந்து கரெக்டாக பண்ணும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ இதுலையும் அந்த மாதிரி இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓவராலாக 2500 ரூபாய்க்கு இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர் எப்படி இருக்குன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கேட்டிங்கன்னா, ஸோ பேண்டுடைய குவாலிட்டியாக இருக்கட்டும் அண்ட் சார்ஜிங் பண்ணுற அந்த புது டெக்னாலஜியாக இருக்கட்டும் அண்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோடைய ட்ராக்கிங் கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்கு, அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணுதா அப்படின்ற ஒரு விஷயம், பிளஸ் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சர்க்கம்டான்சஸ்லயும் நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது உங்ககிட்ட சொல்றேன். பேட்டரி லெவலும் எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய இன்டெப்த் ஃபுல் ரிவ்யூல உங்களுக்காக சீக்கிரமா வந்து கொண்டு வரேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களாக ஒருத்தருக்கு நான் இந்த பேண்டை வந்து கிவ் அவேல தரப்போறேன். ஸோ எப்படி என்டர் பண்றது என்னன்றது டவுட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன், டீடைல்ஸும் கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.